என்ன மேடம், வார்த்தையில இருக்கிற சந்தோஷம் குரல்ல இல்லையே. ஒண்ணும் இல்ல. என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சோகமா இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாரும் சோகமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சிரிக்க வைப்பேன். எப்படி? ஜோக் சொல்லுவேன். சரி சொல்லுங்க. இப்ப நான் சொல்ற ஜோக்குக்கு நீங்க சிரிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தானா, அவனோட பையனை எப்ப பாரு மண்ணெண்ணெய் ஊத்தியே குளிப்பாட்டுவானாமா. ஏன்? ஏன்னா அந்த பையன் ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பானாமா. மேடம், துளசி மேடம், என்ன சிரிப்பு வரவே இல்லையா? இப்ப சிரிப்பீங்க பாருங்க. ஒரு ஊர்ல இன்னொருத்தர் இருந்தானா, அவன் எப்ப பாரு கையில கட்டையோடையே சுத்திட்டு இருப்பானாமா. ஏன்? ஏன்னா அவன் ஒரு கட்ட பிரம்மச்சாரி. மேடம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னடா நம்ம ஜோக்குக்கு வந்த சோதனை. துளசி மேடம், இப்ப ஒரு ஜோக்க நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஜோக்குக்கு இந்த உலகத்துல சிரிக்காத ஆளே இல்ல மேடம். கண்டிப்பா நீங்க சிரிப்பீங்க மேடம். மேடம் இங்க பாருங்க. ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தானாமா, அவன் ஒரு இன்ஸ்பெக்டர். அவன் ஒரு குற்றவாளிய இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தேங்காயோட போனானா. ஏன்? அத நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா துருவி துருவி கேள்வி கேட்கறதுக்காக. என்னாச்சு மேடம்? நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுக்குமே சிரிக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க துளசி மேடம், நீங்க மட்டும் சிரிக்கலன்னு வைங்களேன், என்கிட்ட இதே மாதிரி 100 ஜோக் இருக்கு. எல்லா ஜோக்கையும் மூச்சு விடாம சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லட்டுமா? சொல்லட்டுமா மேடம்? பாத்தீங்களா சிரிச்சிட்டீங்க? ஆமா, சிரிச்சிட்டேன். துளசி மேடம், இப்பதான் உங்க முகமே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சிரிச்சா எல்லாரோட முகமும் அழகா தானே இருக்கும். உங்ககிட்ட பேசின கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் சரியான மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு தான் துளசி மேடம் இந்த ஃப்ரெண்டு வேணும்னு சொல்றது. மேடம், என்ன மேடம், கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன சுத்தமா மறந்துட்டீங்க. சோ சாரி, பட் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே போன்ல பேசிக்கிறாங்க, அதுவும் சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா வேற பேசிக்கிறாங்க. சந்தோஷமா பேசிக்கிறாங்க, ஆனா நேர்ல அவ்வளவு அந்யோன்யம் இல்லையே. என்ன நடக்குது இவங்களுக்குள்ள? சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? மேடம், உங்க பக்கத்துல தான் இருக்க மேடம். பக்கத்துலயா? பக்கத்துலனா பக்கத்து ஏரியால மேடம். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிட்டா? சரிங்க சரிங்க மேடம், டேக் யுவர் ஓன் டைம் மேடம். தேங்க் யூ. உனக்கு தெரியாத சீக்கிரட்டாடா? எங்க? டேய், தாத்தா உன்னை கேப்பேன், கரெக்டா சொல்றியா? கேளுங்க. தியா பாப்பா, அதாவது துளசி அம்மா போன்ல யார்கிட்டயோ ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல தியா பாப்பா, அது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேனே. ஏண்டா? என் தங்கம்ல பட்டுல சொல்றா குட்டி. சொல்ல மாட்டேன்.
ஏன்? நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேனே. தியா குட்டி, இங்க பாரு. இந்த ப்ராமிஸ் எல்லாம் நல்ல விஷயத்துக்காக பிரேக் பண்ணலாமா? அதுல எந்த தப்பும் இல்லம்மா. உனக்கு இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தரலையா? இல்லையே. சரி, இப்ப பாட்டி சொல்லிட்டல, சொல்லு. யார்கிட்ட துளசி அம்மா பேசுறாங்க? அது வெற்றி அங்கிள் தான். வெற்றியா? என்னடா கண்ணா சொல்ற? புரியல. ஆமாம் பாட்டி, வெற்றி அங்கிள் தான் அம்மா கூட போன்ல பேசுற ஃப்ரெண்டு. அது வெற்றி அங்கிள் தான்னு அம்மாவுக்கே தெரியாது. என்ன சொல்றதியா? எனக்கு ஸ்கூல்ல சீட்டு வாங்கி கொடுத்தது, ஃபீஸ் கட்டினது, நான் தொலைஞ்சு போகும்போது என்னை கண்டுபிடிச்சது, அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா அம்மாவுக்கு அது வெற்றி அங்கிள்னே தெரியாது. அது யாரோ பார்க்காத ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓ, தேங்க்யூடா தங்கம். ஏங்க, இந்த விஷயத்தை வச்சு அவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடலாங்க. ஆமா லட்சுமி, இது ஒரு நல்ல வாய்ப்பு தான்.